ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேட்ரிசஸ். ஓகே, ஸோ மேட்ரிசஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டெஃபினிஷன். மேட்ரிக்ஸ் இஸ் அ அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்னு அரேஞ்ச்ட் இன்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ரோ வைஸ் காலம் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை தான் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இதான் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்சோ மேட்ரிக்ஸ் இஸ் அ ஃபார்மேஷன். அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ்னு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்னு ஜஸ்ட் சொல்லுவோம். பட் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்ட் இன் rows and columns. Also it is also expressed as formation. Okay, இதான் மேட்ரிக்ஸ் சொல்கிறது. ஓகே, டிட்டர்மினன்ட்னா என்ன சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட்னா இட் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன், இட் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ, இல்லாட்டா இதை பாலினாமியல் சொல்லுவோம். ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு கடைசி டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கிடைக்கும்? ஒரு மேக்னிடியூட் கிடைக்கும், இல்லாட்டா ஒரு பாலினாமியலாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது? 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ், 4x4 மேட்ரிக்ஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதில் லேம்டான்னு ஒரு ஸ்கேலார் வேல்யூ எடுக்கிறோம். எக்ஸ் வந்து காலம் வெக்டார். இதை முன்னே நம்ம கன்சிடர் பண்ணோம். லெட் அஸ் அஸ்யூம். ஓகே, கன்சிடர் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் Ax is equal to lambda x, where A வந்து என்னது? நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், x வந்து காலம் வெக்டார், லேம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸோ Ax is equal to lambda x. ஸோ அதில் நீங்கள் லேம்டா எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போது Ax மைனஸ் லேம்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் ரெண்டுலேயுமே எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ A மைனஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ் 0. பட் நம்ம வெறுமன லேம்டான்னு எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் லேம்டா ஐன்னு எழுதிக்கிறோம். அதனால் நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகாது. அதனால் லேம்டா ஐன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஏ மைனஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ் தான் எழுதணும். பட் மேட்ரிக்ஸில் நம்ம வெறுமன ஸ்கேலார் மட்டும் எழுத முடியாது. அதனால் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். ஸோ ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0. இதில் ஏ மைனஸ் லேம்டா ஐக்கு பேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, தென் அடுத்தது A minus lambda I modulus of A minus I நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் சொல்லுவோம். தென் A minus lambda I modulus of A minus lambda I equal to 0 இருந்துச்சுன்னா அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். வெறுமனே A minus lambda Iன்னு இருந்துச்சுன்னா அதை கேரக்டரிஸ்டிக்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐயை வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0 இருந்தால் அதை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஒரு பார்ட்ஸ் ஈக்குவேஷன். ஸோ எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் நம்ம சம் பார்ப்போம். ஓகே, ஸோ சால்விங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வி கெட் த வேல்யூஸ் ஆஃப். ஸோ ஏ மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0 இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸை பொறுத்து 2x2 3x3 4x4. ஸோ அந்த மேட்ரிக்ஸை பொறுத்து நமக்கு லேம்டாஸ் ஈக்குவல் டு லேம்டா 1 லேம்டா 2 லேம்டா 3 டிபெண்டிங் அப்பான் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேர். Okay, known as characteristics root. This is eigenvalue. The lambda 1 lambda 2 are characteristics root. இல்லட்டா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஐகன் வேல்யூ, இல்லட்டா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லேட்டன்ட் ரூட்ஸ். ஸோ மூணுமே சேம் தான். பொதுவாக நம்ம கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கேட்பாங்க, இல்லட்டா ஐகன் வேல்யூ. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகன் வேல்யூன்னு கேட்பாங்க. லேம்டா 1 லேம்டா 2க்கெல்லாம் என்ன பேர்? ஐகன் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா லேம்டாவுக்கு பதிலாக லேம்டா 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஐகன் வேல்யூ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லேம்டா 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது x1. திஸ் இஸ் த ஐகன் வெக்டார். சரியா, ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லேம்டா ஈக்குவல் டு லேம்டா 1. லேம்டா 1 இருக்கும்போது நமக்கு ஒரு காலம் வெக்டார் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் x1, தட் இஸ் ஐகன் வெக்டார். சிமிலர்லி வி கெட் x2 x3 இன்னொரு அடுத்தடுத்த காலம். லேம்டா 2க்கு நமக்கு கிடைக்கிற காலம் வெக்டார் x2. அதே மாதிரி லேம்டா 3க்கு கிடைக்கிற காலம் வெக்டார் x3. ஓகே,
ஸோ இப்போ நம்ம ஒரு formation of characteristics equation பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1ல் ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், ஏங்கிற மேட்ரிக்ஸ். அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ABCD 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இட் இஸ் அ 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருப்பீங்க? லாம்டா ஸ்கொயர், பிகாஸ் இது 2x2 மேட்ரிக்ஸ், அதனால லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வந்து நீங்கள் 3x3னா எப்படி வரும்னா லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர். இது லாம்டா இது குறைஞ்சிட்டே போகணும், S1 என்ன ஆகிட்டே இருக்கணும், கூடிட்டே போகணும். அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0 ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ். இதே மாதிரி 4 இருந்துச்சுன்னா 4x4 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா லாம்டா பவர் 4 மைனஸ் S1 லாம்டா க்யூப் ப்ளஸ் S2 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் அந்த ஆல்டர்னேட் சைன் மாறிட்டே போச்சு, மைனஸ் ப்ளஸ் மாறிட்டே போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இங்கே 2x2 மேட்ரிக்ஸு, அதனால் நம்ம என்ன எழுதுகிறோம்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் S1 என்னதுன்னா சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ், ஸோ எதுலன்னா ஏவும் டி, ஏ ப்ளஸ் டி த சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் S1. ஓகே, S2 வந்து என்னதுன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டிருப்போம்? ஏ வச்சுட்டு டி மட்டும் கிடைக்கும், அப்புறம் மைனஸ் பி, ஸோ சி. ஓகே, இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, இதுதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, தென் கேஸ் 2 ரெண்டாவது 3x3 மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ABCDEF எப்படி 9 எலமெண்ட்ஸ் இருக்குது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே S1 என்ன எழுதுவோம்? டயகனல் எலமெண்ட்ஸ் ஏ, சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் A ப்ளஸ் E ப்ளஸ் I ஈக்குவல் டு S1. ஸோ சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். தென் S2 என்ன எழுதுவோம்? சம் ஆஃப் த மைனஸ் அலாங் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த மைனஸ் அலாங் லீடிங் டயகனல். ஸோ இப்போ ஏ டயகனல், இ டயகனல், ஐ டயகனல் எலமெண்ட்ஸ், அப்படி தானே? ஸோ ஏக்கு நேராக உள்ளது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதிக்கணும். அடுத்த டயகனல் எலமெண்ட் என்னது? இ. அப்போ இதை விட்டுட்டு இந்த ரோவை விட்டுட்டு இதையும் விட்டுறணும். அப்போனா என்ன எழுதுவீங்க? ஏஐ, அதே மாதிரி சிஜி. ஓகே, ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்தது S2 என்ன எழுதுவோம்? S2 is equal to திருப்பி அதே மாதிரி EF HI. ஓகே, ப்ளஸ் ACGI ப்ளஸ் ABD. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதணும். தென் S3 கடைசியாக போகும்போது டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ எழுதணும். ஓகே, ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி எழுதணும்னா லாம்டா க்யூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3. இந்த மைனஸ் வந்து மைனஸும் ப்ளஸ்ஸும் ஆல்டர்னேட்டாக மாறிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி லாம்டா க்யூப் குறைஞ்சிட்டே போகணும். இந்த வேல்யூ என்ன ஆகிட்டே போகும்? S1 S2 S3 கூடிகிட்டே போகும், சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லாம்டா தெரியாது, கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த S1 S2 S3 வேல்யூவெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். S1 எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட், டயகனலில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகே, S2ங்கிறது சம் ஆஃப் மைனஸ் அலாங் டயகனல் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன எழுதுகிறோன்னா இப்போ டயகனல் எலமெண்ட்ஸை முதவது சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் டயகனலில் வருதோ அதெல்லாம் ஆட் பண்ணிடுவீங்க. இப்போது அடுத்ததுக்கு என்ன செய்வீங்கன்னா இப்போ ஏக்கு நேராக வர்றதெல்லாம் எடுத்துகிட்டு EFHI ஒன்று முடிஞ்சுதா? அடுத்தது இந்த டயகனல் எலமெண்ட் ஈக்கு இதை விட்டுறணும். இதை விட்டுட்டு AC
GI. அதே மாதிரி அடுத்த டயகனல் எலிமெண்ட் என்னது I. அப்போ இந்த இதையும் விட்டுறணும் அப்போ AB DE. ஓகே, அதுதான் நமக்கு S2. தென் அடுத்தது S3ங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த characteristic equation of the matrix A. ஸோ ஒரு மேட்ரிக்ஸு 3x3 மேட்ரிக்ஸு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தா தான் எழுத முடியும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2x2 இருக்கணும், இல்லாட்டா 3x3 இருக்கணும், இல்லாட்டா 4x4 இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 3x3. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ நமக்கு S1 என்ன செய்வோம்? சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். நமக்கு ஏ மேட்ரிக்ஸில் என்னெல்லாம் டயகனல் எலிமெண்ட்டாக இருக்குது? 2. மூணுலேயுமே 2 2 தான் இருக்குது. இங்கே இந்த சம்மில் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ 2 + 2 + 2, ஸோ 6. சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸோட வேல்யூ எவ்வளவு? 6. ரெண்டாவது S2 என்ன எழுதுவோம்? மைனர் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஓகே, அந்த சம் ஆஃப் மைனஸ் அலாங் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2ங்கிற டயகனல் எலிமெண்ட்டுக்கு நேராக எப்படி எழுதுவீங்க? 2 -1 -1 2ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 +1 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். ஓகே, கண்டுபிடி. அதே மாதிரி அடுத்தது எப்படி எழுதுவீங்க? ரெண்டாவது டயகனல் எலிமெண்ட்டு. ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் S2 கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, தென் S3 எப்படி கண்டுபிடிப்போம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். ஓகே தானே? ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. அதிலிருந்து நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி போட்டுருவோம். லாம்டா கியூப் மைனஸ் கண்டுபிடிச்ச வேல்யூவை நீங்கள் S1 S2 S3ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ நமக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதிலிருந்து நமக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து லாம்டா ஸ்கொயரில் இருந்ததுன்னா நம்ம ஏதோ சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். பட் நமக்கு கியூப் இருக்குது. அப்போ அதுக்குனாக நம்ம என்ன பண்ணணும்னா சிந்தட்டிக் டிவிஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போகணும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் போகும்போது நீங்கள் அந்த லாம்டாவோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எழுத போகிறீங்க. லாம்டா கியூப் ஸ்கொயருக்குள்ள. ஸோ லாம்டா கியூபுக்கு முன்னாடி 1ங்கிறது கோஎஃபிஷியன். அதே மாதிரி லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் -6. லாம்டாவோட கோஎஃபிஷியன் அப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு தென் அடுத்தது இதில் என்ன செய்வீங்க அப்படின்னா இங்கே லாம்டா = 1 இது நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 போட்டு பாருங்கள். அப்போ இந்த ஈக்குவேஷன் 0 ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, அது ரூட் கரெக்ட் எக்ஸாக்ட் ரூட் என்ன நம்மளாக தான் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லாம்டாக்கு நீங்கள் 1 போட்டு பாருங்கள். லாம்டா கியூப் அப்போ 1 கியூபு 1 தான். -6 × 1² 1 தான் -6. ஓகே, தென் +9 × 1 +9. ஸோ -4. நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 -10 வந்துடும். ஸோ 0 ஆயிரும். இதில் 1 வந்து ஓகே ஆகிட்டு. சப்போஸ் 1 வந்து உனக்கு 0 ஆகலைன்னா -1 போட்டுப்பார். அதுக்கப்புறம் 2 போட்டுப்பார். -2 போட்டுப்பார். 3 போட்டுப்பார். -3 போட்டுப்பார். ஓகே, இப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டே போகணும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ரூட் என்னன்னு தெரியாது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எந்த ரூட் போட்டால் உனக்கு ஈக்குவேஷன் 0 ஆகுதோ அதை நீ லாம்டா ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். இங்கே நமக்கு 1 போட்டால் 0 ஆகுது. அதனால் லாம்டா = 1ன்னு போட்டாச்சு. அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கணும். கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதிட்டு இப்படி போட்டுட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல 0 தான் போடணும். ஸோ 1 - 0 நமக்கு என்ன ஆயிரும்? 1 கிடச்சிரும். இங்கனக்குள்ள நம்ம அந்த கண்டுபிடிச்ச ரூட் என்னவோ அந்த ரூட்டை இதில் போட்டுக்கணும். ஓகே, இங்கே 1 அதனால் நான் 1 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 1ஐயும் 1 - 0 1 கிடச்சிருக்குல்ல, இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஓகே, -6 1 -5 கிடச்சிரும். தென் -5 × 1 இங்கே போடணும். தென் இதை ரெண்டையும் கழிச்சு இங்கே போடணும். 4 × 1 4. ஸோ 0 கிடச்சிட்டு. கிடைக்கல திருப்பியும் உங்களுக்கு பெருசாக வந்ததுன்னா மறுபடியும் அடுத்தது போகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். என்ன எழுதிடலாம்? லாம்டா ஸ்கொயர் -5 லாம்டா +4 = 0. ஓகே,
ஸோ லேம்டா இதை நம்ம சாதாரணமாக ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிடும். லேம்டா -1 இன்ட்டு லேம்டா -4 ஈக்குவல் டு 0, வேர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 1, lambda is equal to 4. This is eigenvalue of the given matrix A or 1, 1, 4. அங்கே ஆல்ரெடி நம்ம சிந்தடிக் டிவிஷன்லேயே ஒரு லேம்டா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபேக்டர். ஓகே, 1, 1, 4 3 ஐகன் வேல்யூஸ். ஓகே.